ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திமுக தான் 2026 நாளைக்கே தேர்தல் வந்தாலும் திமுக தான் வெற்றி அது நிச்சயம். எங்களை பார்த்தா அடுத்து வந்து அறிக்கை விடுறதும் எல்லாமே பண்ணுறதும் திராவிட கழகம் தான், என்றுமே தளபதி தான். இது எதிர்த்தா தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாகும், நம்ம கட்சி வந்து ஒரு பிரபலமாக ஆகும் அப்படின்றது. அதனால் அதை வச்சு வந்து திமுக வந்து டார்கெட் பண்ணி டிவிக்கு வந்து ஒரு மாயமான ஒரு தோட்டத்தை வந்து நினச்சின்னு இருக்காங்க. வர்ற இளைஞர்கள் வந்து சும்மா உதாரணத்துக்கு ஓட்டை இல்லாத பசங்களை வச்சுக்கின்னு டிவிக்கேன்னு சொல்லி ஒரு உதாரணம் காமிச்சு நிற்கிறாங்க. அது இந்த வாட்டி எங்களுடைய தளபதியோடைய கோட்பாடில் நாங்கள் எப்போவுமே திமுக வெல்வோம். In 2026, who will rule this Tamil Nadu? That is the main aspect among various politicians of TVK, ADMK and DMK. Okay. சில பேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போவாங்க, அவங்க கதைக்கெல்லாம் நான் காதலே எடுக்கிறது இல்லை. ஏன்னா தற்கொலை மாதிரியே சுற்றுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்குலாம் தீர்க்க முடியாது. எங்களுக்கு எப்போவுமே கலைஞர். நாங்கள் திராவிட கழகத்தில் 40 வருஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு இதுவரையிலும் எங்கள் தளபதி முதல்வரை வரணும் மீண்டும் நாங்கள் எதிர்பார்க்கோம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் வர இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா சலுகைகளும் சார் யார் வந்தாலும் திராவிட கழகன்றது இவங்களெல்லாம் பார்த்து வந்த கட்சி. அதனால திராவிட கழகம் என்றைக்குமே வெற்றி தான். அதனால எந்த கோரிக்கை இருந்தாலும் திராவிட கழகம் என்றைக்குமே ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தான். எங்களை பார்த்தா அடுத்து வந்து அறிக்கை விடுறதும் எல்லாமே பண்ணுறதும் திராவிட கழகம் தான், என்றுமே தளபதி தான், உதயநிதி ஸ்டாலின் தான். ஏதோ வந்து எதிர்கட்சிங்க யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். ஆனால் இருந்தாலும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது கட்சி இதுக்கு மட்டும்தான் வந்து பண்ண முடியும். நேற்று 15ஆம் தேதி போட வேண்டிய உரிமை தொகையை 12ஆம் தேதியே போட்டாங்க. விடுபட்டவங்க வாங்காதவங்க இருந்தவங்க எல்லாருமே சேர்த்து மொத்தமாக ஒன்றா போட்டு நிறைவேற்றிட்டாரு ஸ்டாலின். எல்லாமே பண்ணிட்டாரு, கோரிக்கை நிறைவேற்றிட்டாரு. 2026 வந்து பார்த்திங்கன்னா பல முறை போட்டி இருக்குது. புதுசாக வந்து நிறைய கட்சிலாம் வருது. ஸோ இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து ஒரு ஆலமரம், அது வந்து யாராலும் அசைக்க முடியாது. ஸோ 2026 வந்து நாங்கள் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் வந்து வேற எதிர்ப்பாக வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு வந்து வேறு எந்த கட்சியும் இல்லை தமிழ்நாட்டில். ஸோ திமுக தான் வந்து வலிமையாக இருக்குது. இது எதிர்த்தா தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாகும், நம்ம கட்சி வந்து ஒரு பிரபலமாக ஆகும் அப்படின்றது. அதனால் அதை வச்சு வந்து திமுக வந்து டார்கெட் பண்ணி டிவிக்கு வந்து ஒரு மாயமான ஒரு தோட்டத்தை வந்து நினச்சின்னு இருக்காங்க. நகரத்துலேருந்து நாங்கள் மண்டல மாநாடுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து சமுதாயத்துக்கு மேல் விசாரம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு எப்போவுமே வந்து திமுக தான் காவலராக, எங்கள் தளபதி தான் எப்போவுமே நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம். திமுக என்றும் வெல்லும். கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க பின்னாடி தான் சிறுபான்மையர்கள் போவாங்கன்ற மாதிரியான பார்வை இருக்கு. அரசியல் களத்தில் பேசுறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பசங்களுக்கு வந்து ஏமாற்றம் வகையில் சும்மா நடிப்பில் வந்து ஏமாற்றிடலான்னு சொல்லி உலகத்தை வந்து ஏமாற்றி நிற்கிறாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து சின்ன இளைஞர்கள்லேருந்து சமுதாயத்தவர்கள் மொத்தமே வந்து எடுத்துக்காட்டாக திமுக தான். திமுகலேருந்து மொத்தம் யாருமே வந்து எல்லாமே கோட்டு தான். தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக கோட்டு தான். அது வர்ற இளைஞர்கள் வந்து சும்மா உதாரணத்துக்கு ஓட்டை இல்லாத பசங்களை வச்சுக்கின்னு டிவிக்கேன்னு சொல்லி ஒரு உதாரணம் காமிச்சு நிற்கிறாங்க. அது இந்த வாட்டி எங்களுடைய தளபதியோடைய கோட்பாடில் நாங்கள் எப்போவுமே திமுக வெல்வோம். திமுக பொதுக்கூட்டம் மாதிரி சொல்றது, இது பண்ணி சொல்றது இல்லை. பெரிய மாநாடு நடக்குது சார். புரியுதா? 1,30,000 பேருக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அதிகமாக கூட வந்துட்டு இருக்காங்க இன்னும். ஆனால் சிறுவர்களுக்கு பெரியவங்க வரை, எங்கள் வயசு சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரை எல்லாமே திமுக கட்டுப்பட்டு இதுமாதிரி திமுக தான் என்றைக்குமே ஆச்சு. இவங்க வராங்க அவங்க வராங்கலாம் நாங்கள் எல்லாம் மாற்ற முடியாது. எங்களுக்கு ஒரே பேச்சு ஒரே மூச்சு. என்றைக்கு சத்தாலும் போயிட்டா கூட திமுக தான் சார். என் வயசு இப்போ 26. எங்கள் வயசு 26. ஏன்னா எனக்கு ஜென்ரேஷன், என் பின்னாடி வந்து என் மகன் கூட திமுக தான், அடுத்த பேர் கூட திமுக தான். சில பேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போவாங்க, அவங்க கதைக்கெல்லாம் நான் காதலே எடுக்கிறது இல்லை. ஏன்னா தற்கொலை மாதிரியே சுற்றுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்குலாம் தீர்க்க முடியாது. எங்களுக்கு எப்போவுமே கலைஞர், தமிழ்நாட்டு நல்ல இருக்கக்கூடிய கலைஞர், அதுக்கப்புறம் முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் எங்கள் சின்னவர்கள், அதுக்கப்புறம் இன்பநிதி அண்ணன் வந்தால் கூட நாங்கள் வரவேற்று எங்கள் ஜென்ரேஷன்லையும் திமுக தான் எங்கள் உயிர் மனிதன் எல்லாம் சார்.
when we talk about the politician manner and aspect manner, when we talk about the proficiency and performance of the politicians and the youngsters, okay, so what about the crowd? Okay, நம்ம crowd பத்தி பேசணும்னா இதுல கொள்கை கோட்பாடு எல்லாமே இருக்குது, ஓகேவா? அதுக்காக தான் நம்ம பேசுறதுக்காக தான் இங்க வந்து சிஎம் இருக்காங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்கனாலும் கூட இவ்வளோ பேர் வராங்கன்னா காசுக்காக வரல. இங்க ஏதாவது ஒரு மாற்றம் ஆகும். பிகாஸ் இன் 2026 who will be the CM, okay, who will be the expert on this main as performance, okay. When we talk about the proficiency, okay, in 2026 who will rule this Tamil Nadu? That is the main aspect among various politicians of TVK, ADMK and DMK, okay. Because Dravida Munnatra Kazhagam என்றால் யார் சொல்வாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் கொள்கை கோட்பாடுக்கு எல்லாமே proficiency and performance கிரேட்டராக இருக்கிறதுக்காக தான் நாம் இங்கே வந்தோம். ஏன்னா மாற்றம்காக தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்தோம், காசுக்காக இல்லை, மாற்றத்துக்காக தான் நம்ம இங்கே வந்தோம். அதுக்காக நம்ம போராடுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் திஸ் கேம், திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அ பிட். தேர்தல் வெற்றிகரமான தேர்தல் இது. இதில் நம்ம தான் திமுக தான் ஜெயிக்குது. எல்லாருக்கும் நன்மை இருக்கு. மகளிருக்கு இலவச பஸ்ஸு, மகளிருக்கு உரிமை தொகை, ஸ்டூடெண்ட்க்கு காசு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்துருக்காங்க. சிறுபான்மை மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. புதுசாக இப்போ ரேஷன் கார்டு எல்லாருக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. உடனே வந்து எல்லாமே திமுகவுடைய மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து எல்லாமே திமுக தான். 2026 நாளைக்கே தேர்தல் வந்தாலும் திமுக தான் வெற்றி. அது நிச்சயம். இதில் எந்த சந்தேகம் சந்தேகம் எதுவுமே இல்லை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.